மீனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய அன்பு ஏன் தெரியுமா மதிக்கப்படவில்லை? நீங்கள் கொடுக்கக்கூடிய அன்பிற்கு பின்னால் எந்த ஒரு சுயநலமோ எதிர்பார்ப்போ தந்திரங்களோ இருப்பது கிடையாது. அது எப்பொழுதுமே நேர்மையானதாகவும் அனைவரிடமும் உடனே சேர்ந்து இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு அன்பாக மட்டுமே தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இத்தனை நாட்களும் இருந்து கொண்டே இருந்தது. ஆனால் இந்த உலகம் எப்போதும் எட்டாக்கனியாக இருக்கும் விஷயங்களுக்கும் போலித்தனமான ஆடம்பர பேச்சுக்களுக்கும் கொடுக்கக்கூடிய மதிப்பை மிக எளிதாக கிடைக்கும் தூய்மையான அன்பிற்கு ஒருபோதும் கொடுப்பது கிடையாது. நீங்க எப்போதுமே உண்மையான ஒரு அன்பை வெளிப்படுத்துவீங்க. ஆனா அந்த ஒரு அன்புக்கு எந்த ஒரு மனிதரும் உறுதியாக இருக்க மாட்டார்கள். நீங்க சொல்வதையும் அவங்க கேட்க மாட்டாங்க. ஆனா எந்த ஒரு மனிதரிடம் சேரக்கூடாதோ அந்த நபர்களிடமெல்லாம் தேர்ந்து உங்க கூட இருக்கக்கூடிய நபர்களும் நெருங்கியவர்களும் மிகப்பெரிய ஆபத்திலும் சிக்கலிலும் நிச்சயமாக சிக்கி தவித்து கொண்டிருப்பாங்க. அதனால முடிந்த அளவுக்கு அவர்களுடைய பழக்கத்தை நிறுத்திக் கொள்வதுதான் உங்களுக்கு மிகவும் நல்லது. மிக எளிதாக கிடைக்கக்கூடிய தூய்மையான அன்பிற்கு ஒருபோதும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் கிடைத்ததும் கிடையாது. நீங்கள் எப்போதும் அவர்களுக்கு கை கெட்டும் தூரத்திலேயே இருந்தாலும், அவர்கள் என்ன தவறு செய்தாலும் அடுத்த நொடியே மன்னித்து மீண்டும் அவர்களிடம் பாசம் காட்டியதாலும் உங்களுடைய அன்பை அவர்கள் ஒரு அனாவசியமான மிக எளிதான ஒன்றாக கருத தொடங்கி கொண்டிருந்த நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் இருந்து கொண்டே தாங்க இருந்தது. உங்களுடைய மௌனமான தியாகங்களும் வாரி வாரி வழங்கிய பாசமும் அவருடைய கண்களுக்கு உங்களுடைய கடமையாக தெரிந்ததை தவிர உன்னதமான அன்பாக யாருமே உங்களுடைய அன்பை மதிக்கவில்லை. நீங்க காட்டிய அன்பு அது வெறும் அன்பு மட்டும்தான். ஆனா உங்களுக்கு எதிரில் இருக்கக்கூடிய நபர்கள் போதுமான அளவுக்கு அந்த ஒரு அன்பை உங்களுக்கு திருப்பி கொடுக்கவில்லை. அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு மனவழியை நிச்சயமாக தேடி கொடுத்திருக்கும். அந்த ஒரு மனவழி இன்னமும் உங்களை விட்டு வெளியில் வராமல் உங்களுக்கு கஷ்டங்களையும் சங்கடங்களையும் அது நிச்சயமா தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கிறது என்று தான் கூற வேண்டும். நீங்க கொடுத்த அன்பு ஏன் தெரியுமா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வழியாக மாறிவிட்டது. மீனம் ராசியினருக்கு பிறவியிலேயே கற்பனை திறனும் உணர்ச்சி வசப்படக்கூடிய குணமும் மிகவும் அதிகமாகவே இருந்து கொண்டேதாங்க இருக்கும். ஆரம்பத்தில் இது நன்றாக தெரிந்தாலும் காலங்கள் போக போக அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறிவிடும். நீங்கள் ஒருவரிடம் காட்டும் அன்பை உங்களுடைய ஆழ்மனதில் ஒரு தெய்வீக நிலைக்கு கொண்டு போய் வைத்து விடுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சின்ன சின்ன மாற்றங்கள் இனிமே வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக மாறவும் ஆரம்பிக்கும். அவர்கள் உங்களை விட உன்னதமானவர்கள் என்று நீங்களாகவே ஒரு பிம்பத்தை உருவாக்கி விடவும் ஆரம்பித்திருப்பீங்க. அந்த ஒரு பின்னங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னமும் சங்கடங்களை நிச்சயமா தேடி கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும். அவர்கள் உங்களை விட உன்னதமானவர்கள் என்று நீங்களாகவே ஒரு பிம்பத்தை உருவாக்கி விடவும் ஆரம்பிப்பீங்க. ஆனா உண்மை நிலையானது வெளிப்படும் பொழுது அவர்கள் உங்களை சாதாரணமான ஒரு மனிதராகவோ அல்லது தேவைக்கான ஒரு பொருளாகவோ மட்டுமே தாங்க பயன்படுத்தும் போது உங்களின் அந்த அதீத எதிர்பார்ப்பு சுக்குநூறாக உடைந்திருக்கும். நம்ம இவங்களுக்கு இவ்வளவு உதவி செய்தோம், ஆனா அதுக்கெல்லாம் நம்மளை அவங்க தேவைக்காக மட்டும்தான் பயன்படுத்தினாங்க. ஆனா நம்ம அந்த ஒரு இடத்துல இருந்தா அவங்களுக்கு கைமாற ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வரும் அப்படின்னு உங்களுடைய மனதிற்குள் இனிமே வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக தோன்ற ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் நீங்கள் உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் இன்னும் ஓடிக்கொண்டேதான் இருக்கிறது. என்ன செய்வது என்று தெரியாமல் முழித்து கொண்டுமே தான் இதுவரைக்கும் நீங்கள் இருந்து கொண்டுமே இருப்பீங்க. நீங்க எந்த அளவிற்கு அன்பின் ஆழத்திற்கு சென்றீர்களோ அதே அளவிற்கு அதே அன்போட ஏமாற்றத்தின் வடுவம் உங்களை ஆழமாக மாற்றி உங்களுடைய இதயத்தை நாளுக்கு நாள் குத்தி கிழிக்கக்கூடிய ஒரு கொடூரமான வழியாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறிவிட்டு கொண்டும் இருக்கிறது. அன்பே உங்களுக்கு பெரிய ஆயுதமாக மாறி உங்களையே வதைக்கும் விசித்திரமும் இதுவாகத்தான் இருக்கும் என்று அனைவருமே கூறுறாங்க. ஆனா காத்திருந்து பார்த்தால்தான் தெரியும் இனிமே வரக்கூடிய நாட்களில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் நடக்கும் என்று. நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். இனிமே வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நான் இதுவரை கூறியது உண்மையா பொய்யா என்பதை மட்டும் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். நான் ஏதேனும் பொய் கூறியிருந்தால் என்னையும் மன்னித்து விடுங்கள். இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய ராசிநாதனான குரு பகவான் இப்போது உங்களுக்குரிய உன்னதமான ஸ்தானங்களில் சஞ்சரிப்பதோடு காலபுருஷனின் ராஜ ராசியான சிம்மத்தின் ஆற்றலோடு தொடர்பு கொள்ள இருப்பதால் உங்களுக்கு ஒரு மாபெரும் நிர்வாக அதிகாரியும்
நிர்வாக அதிகாரமும் ஆன்மீக சக்தியும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கப் போகிறது. அந்த ஒரு ஆன்மீக சக்தியால் உங்களுடைய வாழ்க்கையின் நிலைமை நிச்சயமாக மாறிவிடும். மாறி போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு நிம்மதியானது உங்களை தேடி வரவும் ஆரம்பிக்கும். இவ்வளவு காலம் நீங்கள் மற்றவர்களுக்கு கட்டுப்பட்டு அவர்களுடைய நிலையிலேயே வாழ்ந்து வந்த அந்த ஒரு நிலைமையானது மாறி இனி நீங்கள் தான் ஒட்டுமொத்த கூட்டத்தையும் வழிநடத்தும் ஒரு தலைவனாக நீங்க மாறவும் ஆரம்பிப்பீங்க. ஆனால் அந்த ஒரு மாற்றம் உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். மீனம் ராசி அன்பர்கள் யாருக்குமே இந்த ஒரு மாற்றம் என்பது நிச்சயமாக பிடிக்காது. உங்க கூட நீங்க ஒரு 50 நபர்களை பார்த்து கொள்ளணும், 30 நபர்களை நீங்க பார்த்து கொள்ள வேண்டும் என்றால் உங்களுக்கு அது எப்போதுமே பிடிக்காது. அது பிடிக்காமல் தான் நீங்கள் எப்போதுமே நடந்து கொள்வீங்க. உங்களுக்கு நீங்களாக இருக்கணும். மற்றவனுக்கு கீழே இருக்கக்கூடாது, மற்றவனுக்கு மேலேயும் இருக்கக்கூடாது என்கிற ஒரு எண்ணங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எப்போதுமே இருந்து கொண்டிருக்கும். இவ்வளவு காலம் நீங்கள் மற்றவர்களுக்கு கட்டுப்பட்டு நிலையிலேயே வாழ்ந்து வந்த நிலைமையானது மாறி இனிமேல் நீங்கள் தான் ஒட்டுமொத்த கூட்டத்தையும் வழிநடத்தும் ஒரு தலைவனாக மாறப் போறீங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் உங்களுக்குள்ள உருவாகவும் ஆரம்பிக்கும். உங்களின் பேச்சிற்கு சமுதாயத்திலும் குடும்பத்திலும் அசைக்க முடியாத மதிப்பும் மரியாதையும் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமா தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் உங்களை குறைத்து மதிப்பிட்ட அதிகாரிகள் இனி உங்களுடைய ஆலோசனைகளை கேட்டு உங்களுக்குரிய முக்கியத்துவத்தை வழங்கவும் ஆரம்பிப்பாங்க. உங்களுடைய ராசி அதிபதியின் இந்த விஸ்வரூப பலத்தால் உங்களை சுற்றி எப்போதுமே ஒரு பாதுகாப்பு வளையமும் அசுரத்தனமான ஆற்றலும் விளையாடக்கூடிய ஒரு காலமும் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். எதனை பாற்றும் நீங்க பயப்படாம நீங்க உங்களுடைய போட்டுக்கொண்டே இருங்க. உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கும். சிலருக்கு இரவு நேரங்களில் தூக்கம் என்பது வராமல் இருக்கும், அதனால தூங்க முடியாம இருப்பீங்க. இனிமேல் தூக்கம்ங்கிற பிரச்சனைக்கு இடமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்காது. இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பலன் அதிகமாகவே கிடைக்கும். கடந்த காலங்களில் நீங்கள் மற்றவங்களுக்காக உங்களுடைய இரத்தத்தையும் வியர்வையையும் சிந்தி உழைத்திருந்தாலும் அதற்கான பாராட்டோ அல்லது அங்கீகாரமோ உங்களுக்கு கிடைக்காமல் இதுவரைக்கும் வழிகளையும் கஷ்டங்களையும் உங்களுக்குள்ள நிச்சயமா தேடி கொடுத்து கொண்டே தாங்க இருந்திருக்கும். உங்களுடைய உழைப்பை அடுத்தவர்கள் திருடி கொண்டு சென்று இருந்திருப்பாங்க. ஆனால் இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களில் உங்களின் ஒட்டுமொத்த வாழ்விலும் ஒரு மாபெரும் அங்கீகாரத்திற்கான ஒரு காலம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தொடங்க ஆரம்பிக்கும். அந்த மாற்றங்களானது உங்களுடைய வாழ்க்கையில போதுமான அளவுக்கு நன்மைகளை உங்களுக்கு தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். நீங்க செய்யும் ஒவ்வொரு சின்ன காரியமும், நீங்கள் பேசும் ஒவ்வொரு உன்னதமான வார்த்தையும் சமுதாயத்தில் போற்றி பாராட்டப்படக்கூடிய வார்த்தைகளாக நிச்சயமாக இருக்கும். கலைத்துறை, அரசியல், பொது சேவை அல்லது கார்ப்பரேட் துறைகளில் இருப்பவர்களுக்கு இந்த ஒரு நேரத்துல புகழின் உச்சிக்கு செல்லக்கூடிய மாபெரும் விருதுகளும் பாராட்டு பத்திரங்களும் எவ்விதமான தடைகளும் இன்றி உங்களை தேடி வந்து விடுமாம். அந்த அளவுக்கு பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா நடந்து கொண்டே தாங்க இருக்கும். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில பாராட்டு பத்திரங்களும் எவ்விதமான தடைகளும் இல்லாமல் உங்களை தேடி நிச்சயமாக வந்துவிடும். உங்களை ஒரு சாதாரணமான மனிதனாக பார்த்தவர்களின் கண்கள் முன்னாலேயே நீங்கள் ஒரு அசைக்க முடியாத மாபெரும் ஆளுமையாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள விஸ்வரூபமா எடுக்க ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறப்போகிறது. எனவே எல்லாத்திலும் நல்ல சின்ன சின்ன மாற்றங்கள் உங்களுக்குள்ள நிச்சயமா கிடைக்கவா ஆரம்பிக்கும். இதெல்லாம் கிடைக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் நல்லது மட்டுமே நடக்கும். பொறாமை எண்ணம் கொண்டவராக இருக்காதீர்கள். வாழ்க்கையில ஒருபோதும் உங்களால் வெற்றியை காணவே முடியாது. நன்றி, வணக்கம். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய மனதிற்குள் இனிமே வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக தோன்ற ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் நீங்கள் உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் இன்னும் ஓடிக்கொண்டேதான் இருக்கிறது. என்ன செய்வது என்று தெரியாமல் முழித்து கொண்டுமே தான் இதுவரைக்கும் நீங்கள் இருந்து கொண்டுமே இருப்பீங்க. நீங்க எந்த அளவிற்கு அன்பின் ஆழத்திற்கு சென்றீர்களோ அதே அளவிற்கு அதே அன்போட ஏமாற்றத்தின் வடிவம் உங்களை ஆழமாக மாற்றி உங்களுடைய இதயத்தை நாளுக்கு நாள் குத்தி கிழிக்கக்கூடிய ஒரு கொடூரமான வழியாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறிவிட்டு கொண்டும் இருக்கிறது. அன்பே உங்களுக்கு பெரிய ஆயுதமாக மாறி உங்களையே வதைக்கும் விசித்திரமும் இதுவாகத்தான் இருக்கும் என்று அனைவருமே கூறுறாங்க. ஆனால் காத்திருந்து பார்த்தால்தான் தெரியும் இனிமே வரக்கூடிய நாட்களில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் நடக்கும் என்று. நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். இனிமே வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்ள
மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நான் இதுவரை கூறியது உண்மையா பொய்யா என்பதை மட்டும் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். நான் ஏதேனும் பொய் கூறியிருந்தால் என்னையும் மன்னித்து விடுங்கள். இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய ராசிநாதனான குரு பகவான் இப்போது உங்களுக்குரிய உன்னதமான ஸ்தானங்களில் சஞ்சரிப்பதோடு காலபுருஷனின் ராஜ ராசியான சிம்மத்தின் ஆற்றலோடு தொடர்பு கொள்ள இருப்பதால் உங்களுக்கு ஒரு மாபெரும் நிர்வாக அதிகாரியும் நிர்வாக அதிகாரமும் ஆன்மீக சக்தியும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கப் போகிறது. அந்த ஒரு ஆன்மீக சக்தியால் உங்களுடைய வாழ்க்கையின் நிலைமை நிச்சயமாக மாறிவிடும். மாறி போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு நிம்மதியானது உங்களை தேடி வரவும் ஆரம்பிக்கும். இவ்வளவு காலம் நீங்கள் மற்றவர்களுக்கு கட்டுப்பட்டு அவர்களுடைய நிலையிலேயே வாழ்ந்து வந்த அந்த ஒரு நிலைமையானது மாறி இனி நீங்கள் தான் ஒட்டுமொத்த கூட்டத்தையும் வழிநடத்தும் ஒரு தலைவனாக நீங்க மாறவும் ஆரம்பிப்பீங்க. ஆனால் அந்த ஒரு மாற்றம் உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். மீனம் ராசி அன்பர்கள் யாருக்குமே இந்த ஒரு மாற்றம் என்பது நிச்சயமாக பிடிக்காது. உங்க கூட நீங்க ஒரு 50 நபர்களை பார்த்து கொள்ளணும், 30 நபர்களை நீங்க பார்த்து கொள்ள வேண்டும் என்றால் உங்களுக்கு அது எப்போதுமே பிடிக்காது. அது பிடிக்காமல் தான் நீங்கள் எப்போதுமே நடந்து கொள்வீங்க. உங்களுக்கு நீங்களாக இருக்கணும். மற்றவனுக்கு கீழே இருக்கக்கூடாது, மற்றவனுக்கு மேலேயும் இருக்கக்கூடாது என்கிற ஒரு எண்ணங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எப்போதுமே இருந்து கொண்டிருக்கும். இவ்வளவு காலம் நீங்கள் மற்றவர்களுக்கு கட்டுப்பட்டு நிலையிலேயே வாழ்ந்து வந்த நிலைமையானது மாறி இனிமே நீங்கள் தான் ஒட்டுமொத்த கூட்டத்தையும் வழிநடத்தும் ஒரு தலைவனாக மாறப் போறீங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் உங்களுக்குள்ள உருவாகவும் ஆரம்பிக்கும். உங்களின் பேச்சிற்கு சமுதாயத்திலும் குடும்பத்திலும் அசைக்க முடியாத மதிப்பும் மரியாதையும் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமா தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் உங்களை குறைத்து மதிப்பிட்ட அதிகாரிகள் இனி உங்களுடைய ஆலோசனைகளை கேட்டு உங்களுக்குரிய முக்கியத்துவத்தை வழங்கவும் ஆரம்பிப்பாங்க. உங்களுடைய ராசி அதிபதியின் இந்த விஸ்வரூப பலத்தால் உங்களை சுற்றி எப்போதுமே ஒரு பாதுகாப்பு வளையமும் அசுரத்தனமான ஆற்றலும் விளையாடக்கூடிய ஒரு காலமும் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். எதனை பற்றும் நீங்க பயப்படாம நீங்க உங்களுடைய போட்டுக்கொண்டே இருங்க. உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கும். சிலருக்கு இரவு நேரங்களில் தூக்கம் என்பது வராமல் இருக்கும். அதனால தூங்க முடியாம இருப்பீங்க. இனிமே தூக்கம்ங்கிற பிரச்சனைக்கு இடமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்காது. இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பலன் அதிகமாகவே கிடைக்கும். கடந்த காலங்களில் நீங்கள் மற்றவங்களுக்காக உங்களுடைய இரத்தத்தையும் வியர்வையையும் சிந்தி உழைத்திருந்தாலும் அதற்கான பாராட்டோ அல்லது அங்கீகாரமோ உங்களுக்கு கிடைக்காமல் இதுவரைக்கும் வலிகளையும் கஷ்டங்களையும் உங்களுக்குள்ள நிச்சயமா தேடி கொடுத்து கொண்டேதாங்க இருந்திருக்கும். உங்களுடைய உழைப்பை அடுத்தவர்கள் திருடி கொண்டு சென்று இருந்திருப்பாங்க. ஆனால் இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களில் உங்களின் ஒட்டுமொத்த வாழ்விலும் ஒரு மாபெரும் அங்கீகாரத்திற்கான ஒரு காலம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தொடங்க ஆரம்பிக்கும். அந்த மாற்றங்களானது உங்களுடைய வாழ்க்கையில போதுமான அளவுக்கு நன்மைகளையும் உங்களுக்கு தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். நீங்க செய்யும் ஒவ்வொரு சின்ன காரியமும், நீங்கள் பேசும் ஒவ்வொரு உன்னதமான வார்த்தையும் சமுதாயத்தில் போற்றி பாராட்டப்படக்கூடிய வார்த்தைகளாக நிச்சயமாக இருக்கும். கலைத்துறை, அரசியல், பொது சேவை அல்லது கார்ப்பரேட் துறைகளில் இருப்பவர்களுக்கு இந்த ஒரு நேரத்துல புகழின் உச்சிக்கு செல்லக்கூடிய மாபெரும் விருதுகளும் பாராட்டு பத்திரங்களும் எவ்விதமான தடைகளும் இன்றி உங்களை தேடி வந்து விடுமாம். அந்த அளவுக்கு பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா நடந்து கொண்டே தாங்க இருக்கும். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில பாராட்டு பத்திரங்களும் எவ்விதமான தடைகளும் இல்லாமல் உங்களை